வணக்கம். மற்றொரு விழிப்புணர்வு என்னவென்றால், இப்போ சாதாரண ஒரு பிஸ்கட் சாப்பிடும்போது, நமக்கு வயிறு பசி வரக்கூட டயத்தில் கூட பிஸ்கட் 2 பிஸ்கட் சாப்பிட்டா, அது கம்முன்னு கிடந்துக்கிறது இல்லையா? இதில் இந்த பிஸ்கட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சோடாப்பு யூஸ் பண்ணுறதுனால, பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறதுனால, நமக்கு உடம்புல அது கம்முன்னு மந்தமாக கூட ஆயிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் மேக்ஸிமம் பிஸ்கட் ஒரு இன்றைக்கி பார்த்திங்கன்னா, ஒரு பஸ்ஸில் போகும்போதோ, ட்ராவலிங் ட்ரெயினில் போகும்போதோ, ஒரு ஃப்ளைட்டில் போகும்போதோ, எங்கேயாவது போகும்போது கூட மேக்ஸிமம் எல்லாருமே பிஸ்கட் சாப்பிட்றாங்க. அது கட்டாய சூழ்நிலை சாப்பிட்டு தான் ஆக வேண்டும்ங்கிற ஒரு நிர்பந்தம் வருகிறது. அதனால் எடுத்துக்கிடலாம். பொதுவே நீங்கள் சாதாரண ஒரு டைமிங்கில் பிஸ்கட்டை சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதுபோக குழந்தைகளுக்கு சாப்பாடு டயத்துக்கு முன்னக்கூட்டி 2 பிஸ்கட்டை கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க அடுத்தால. ஏன்னா அது வயிறு கம்முன்னு ஆயிடும். அதனால் மேக்ஸிமம் பிள்ளைகளுக்கு உணவை கொடுத்ததுக்கப்புறம் பிஸ்கட்டை கொடுங்க அப்படின்றதையும் சொல்லிக்கிடுவேன். இதனால் பிஸ்கட்னால் நல்ல சேல்ஸ் நடக்கும் இல்லைன்னு சொல்ல வரல. அதே நேரத்தில் நமக்கு செரிமான பிரச்சனைகள், அதாவது அது அடைச்சிரும், அப்படியே லாக் ஆகிரும். நமக்கு மந்தமாக இருக்கும், பசி எடுக்காது. பசிகள் பிஸ்கட் மூலமாக குறைவாகும். எந்த அளவுக்கு பசிகள் அதிகமாக எடுக்கணுமோ அப்போ பிஸ்கட் சாப்பிட்றதுனால பசிகள் குறையும். அதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வை வைக்கிறேன். ஆக நாம் அந்த கம்பெனியை நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் பிஸ்கட்டை பொறுத்த வரைக்கும் குறைத்து அளவாக சாப்பிட்றது நல்லது. நன்றி.